10 பந்தில் 4 விக்கெட். ஐபிஎல் தொடர் வரலாற்றில் சாதனை. சிஎஸ்கேவுக்கு வந்தவுடன் சாதித்த பவுலர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தான் இடம்பெற்ற முதல் போட்டியிலேயே 10 பந்துகளில் 4 விக்கெட்டை வீழ்த்தி அசத்தினார் வங்காளதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்டபிசுர் ரஹ்மான். அது மட்டுமின்றி ஐபிஎல் வரலாற்றில் பங்களாதேஷ் வீரரின் மிகச்சிறந்த பந்து வீச்சு என்ற சாதனையையும் செய்திருக்கிறார். அவர் தனது முதல் 2 ஓவர்களில் 4 விக்கெட்டை சாய்த்தார். தனது முதல் ஓவரில் ஃபேப் டு பிளசிஸ் மற்றும் ரஜத் பண்டிதர் விக்கெட்டை சாய்த்தார். அடுத்து தனது 2வது ஓவரில் முதல் 4 பந்துகளில் விராட் கோலி மற்றும் கேமரூன் கிரீன் விக்கெட்டை வீழ்த்தினார். இதன் மூலம் 10 பந்துகளில் 4 விக்கெட்டை சாய்த்தார். தனது 4 ஓவர்களின் முடிவில் அவர் 29 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். சிறப்பாக பந்து வீசிய முஸ்டபிசுர் ரஹ்மான் தனது முதல் 3 ஓவர்களில் 13 ரன்கள் மட்டுமே கொடுத்த நிலையில் தனது கடைசி ஓவரில் 16 ரன்களை கொடுத்தார். இதுவே ஐபிஎல் தொடரில் பங்களாதேஷ் பந்துவீச்சாளர் ஒருவரின் சிறந்த பந்துவீச்சாகும். முன்னதாக சகிப் அல் ஹசன் 3 விக்கெட்டை வீழ்த்தியிருந்ததே சாதனையாக இருந்தது. அதை முறியடித்த முஸ்டபிசுர் ரஹ்மான் 29 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்டை சாய்த்தார். சிஎஸ்கே அபார வெற்றி. சேப்பாக்கத்தில் 16 வருடமாக தோக்கும் ஆர்சிபி அணி. கேப்டன் ருத்ராஜுக்கு முதல் வெற்றி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே அணி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த போட்டி தொடங்குவதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பு கேப்டன் பொறுப்பிலிருந்து தோனி விலகினார். இதனை அடுத்து புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்ட ருத்ராஜ் கெய்க்வாட் இன்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கேவை வழிநடத்தினார். பலம் வாய்ந்த ஆர்சிபி அணியை முதல் போட்டியில் சிஎஸ்கே வீழ்த்துமா என்று எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் இருந்தது. அது மட்டுமில்லாமல் சேப்பாக்கம் மைதானத்தில் ஆர்சிபி அணி கடைசியாக 2008ஆம் ஆண்டுதான் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற ஆர்சிபி அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரராக களமிறங்கிய ஃபேப் டு பிளசிஸ் 35 ரன்களும் விராட் கோலி 21 ரன்களும் எடுக்க, இதுவும் எதிர்பார்க்கப்பட்ட மேக்ஸ்வெல், ரஜத் பண்டிதர் ஆகியோர் அடுத்தடுத்து டக் அவுட் ஆகி வெளியேறினர். ஆர்சிபி அணிக்கு முதல் போட்டியில் களமிறங்கிய கேமரூன் கிரீன் 18 ரன்கள் அடித்தார். ஆர்சிபி அணி தடுமாறிய நிலையில் 6வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத் ஆகியோர் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். அனுஜ் ராவத் 25 பந்துகளில் 48 ரன்களும், தினேஷ் கார்த்திக் 26 பந்துகளில் 38 ரன்களும் சேர்த்தனர். இதன் மூலம் 20 ஓவர் முடிவில் ஆர்சிபி அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 174 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் 15 ரன்களில் வெளியேறினார். இதனை அடுத்து 2வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ரச்சின் ரவீந்திரா ரஹானே ஜோடி அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தது. ரஹானே 27 ரன்களில் வெளியேற, ரச்சின் ரவீந்திரா 37 ரன்களில் வெளியேறினார். மற்றொரு நியூசிலாந்து வீரரான டேரி மிச்சல் 22 ரன்கள் சேர்த்த நிலையில் அவுட் ஆனார். இதனை அடுத்து இம்பாக்ட் வீரராக களமிறங்கிய சிவம் டுபே ஜடேஜாவுடன் ஜோடி சேர்ந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஜோடியை பிரிக்க முடியாமல் ஆர்சிபி வீரர்கள் தடுமாற சிஎஸ்கே அணி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இந்நிலையில் தோல்வி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆர்சிபி அணியின் கேப்டன் ஃபேப் டு பிளசிஸ், பேட்டிங்கில் 20 ரன்கள் குறைவாக அடித்துவிட்டோம் என்று கூறியுள்ளார். பவர் பிளேவின் எப்போதுமே நன்றாக பயன்படுத்தி கொண்டு ரன்களை சேர்க்க வேண்டும். இல்லையென்றால் சுழற்பந்து வீச்சாளர்கள் சென்னை ஆடுகளத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நமது கதையை முடித்து விடுவார்கள். நாங்கள் முதல் 6 ஓவரில் அதிக விக்கெட்டை இழந்துவிட்டோம். நாங்கள் முதல் 10 ஓவர்களில் சரியாக விளையாடவில்லை. ஆனால் ஆடுகளம் நன்றாக இருந்தது. நாங்கள் சென்னையை விட கொஞ்சம் பின்தங்கித்தான் போட்டி முழுவதும் இருந்தோம். அவர்கள் எங்களை விட போட்டியில் அனைத்து கட்டத்திலும் முன்னேறி சென்றார்கள். சிஎஸ்கே வீரர் சிவம் டுபே பால்களை எதிர்கொள்ள கொஞ்சம் தடுமாறினார். இதை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் தொடர்ந்து ஷார்ட் பந்துகளை வீசினோம். மிடில் ஓவர்களில் கொஞ்சம் விக்கெட்டுகளை எடுக்க முயற்சி செய்தோம். ஆனால் அது பலனளிக்கவில்லை. நீங்கள் புள்ளி விவரத்தை பார்த்தால் சென்னை ஆடுகளத்தில் முதலில் பேட்டிங் செய்த அணிகள் அதிக வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆடுகளமும் கொஞ்சம் காய்ந்த நிலையில் இருந்தது. இதனால் முதலில் பேட்டிங் செய்ததில் எந்த தவறும் இல்லை. எங்களுடைய சுழற்பந்து வீச்சாளர்கள் நன்றாக செயல்பட்டார்கள் என்றுதான் நினைக்கிறேன். தினேஷ் கார்த்திக் கடந்த 1 ஆண்டாக எந்த கிரிக்கெட்டும் விளையாடவில்லை என நினைக்கிறேன். ஆனால் அவர் இன்றைய ஆட்டத்தில் முக்கிய இன்னிங்ஸை ஆடியிருக்கிறார். இதே போன்று அனுஜ் ராவத்தும் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார் என்று டூ பிளஸிஸ் கூறியுள்ளார். நன்றி. இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.